ஃப்ரெண்ட்ஸ், முட்டையில் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 கப் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்த 2 முட்டையை பாதியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா கருகிடக்கூடாது. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, தோசை, நெய் சோறு, புலாவ், அதுக்கப்புறம் சுட சுட சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.